32,000 பேர் வந்துட்டாங்க. வந்து கர்த்தர் சொல்றாரு, இத்தனை பேரோட நான் வெற்றி கொடுத்தால் எனக்கு கனமானது. மீதியானவர்கள் எத்தனை பேரு? 1,35,000 பேரு. இங்க இருக்கிறது எத்தனை பேர்? 32,000 பேரு. வெற்றி கொள்ள முடியும். அப்ப கூட கர்த்தருக்கு பேர் வரும். கர்த்தர் சொல்றாரு, வேண்டவே வேண்டாம். யார் யாருக்கு தைரியம் இல்லையோ அவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடு. எத்தனை பேர் போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. மீதி 10,000 பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, இது கூட எனக்கு அதிகம். தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு கர்த்தருக்கு யாருடைய உதவி தேவையே இல்லை. 10,000 பேர் 32,000 பேர் தேவையே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நாமக்கே வாஸ்தே ஒரு கைப்பிடி மக்களை எடுத்துக்கொள்ளும் போது என்ன சொல்றாரு? அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட்? தண்ணி எப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எத்தனை பேர் குடிச்சாங்க? அது அந்த மாடல்ல 300 பேர் குடிச்சாங்க. 1,35,000 பேர் மீதியானியர்கள், 300 பேர் தேவனுடைய மக்கள். இந்த 300 பேரோட கர்த்தர் அவளுக்கு வெற்றியை கொடுத்தாரு. நான் சொன்னேன் போன முறை, நியாயாதிபதிகள் மனிதன் தோற்ற கதை, தெய்வம் ஜெயித்த கதை சொன்னேன் இல்லையா? நியாயாதிபதிகள் கோழையான மனிதர்களை வெற்றியாக மாற்றும் தெய்வத்தின் கதை. கோழையா இருந்தார் யார்? இந்த கிதியோன். கர்த்தர் எப்படியா மாற்றினாரு? வெற்றி உள்ளவர்களாக மாற்றினார். தேவஜனமே, எப்படி சோனமாக கிரிமினலாக இருக்காதீங்க, இப்படி ரிதன்யாவாக கோழையாக இருக்காதீங்க. உங்களுக்கு தேவன் இருக்கிறாரு, நல்ல குடும்பம் இருக்கிறது. நான் ஏன் இந்த செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, என் மனைவி சொன்னாங்க, இந்த ரிதன்யா பற்றி சொல்லும் போது நிறைய திருமணம் ஆக வேண்டிய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க பயந்துருவாங்க. இல்லை, இது உற்சாகத்தின் செய்தி, இது தைரியத்தின் செய்தி. அது ஒரு செய்தி. அந்த செய்தியை செய்தித்தாள பார்த்து கேட்டெல்லாம் மக்கள் பயந்திருப்பாங்க. அவங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.